துப்பட்டான்னு எல்லாம் போட்டுட்டு ஒரு கலை விருந்த படைக்கிறாரு. லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன். இந்த பக்கம் இப்படி ஒரு குரலி வித்து நடந்துட்டு இருக்க, அந்த பக்கம் ஜெகபதி பாபு பையன் குளிக்காம பல்லு விளக்காம பாலையாவை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நம்பி நாரிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் பாலையாவோட மாமனார் என்ட்ரியை கொடுக்கிறாரு. பாலையாவுக்கும் அவரோட மாமனாருக்கும் தான் பயங்கரமான போட்டியே. 2 பேருக்கும் ஒரே வயசு, ஆனா யாரோட விக்கு நல்ல வளைவு நெளிவா இருக்குன்னு ஒரு கடும் போட்டியே நிலவுது. எப்படி சிரிக்காம கட்டு வச்சு ஓபன் பண்ணா ஜெகபதி பாபு மகன்ல இருந்து மொத்த ரவுடி கேங்கும் டெத் ஆகி கிடக்குறானுங்க. இப்படி அநியாயமா குளிக்காமலேயே செத்து போயிட்டியடா. எப்படி தெரியல, அதான் என்ன சொல்ல போறேன். சார் காலையில எந்திரச்சு பல்லு விளக்கல. சார் என்ன அதுக்காக உயர் அதிகாரியா இருக்கு நம்ம பாலையாவோட மாமனாருக்கு இது பாலையா பண்ண வேலைதான்னு தெரிஞ்சிடும். ஆனா வேற யாருக்கும் தெரியாது. சோ நேரா வந்து ஒரு வெடியை போட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிருவாரு. பொண்ணை எங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு போகணும்னு தான் சொந்தக்காரங்க சொல்றாங்க. நீங்க சம்மதிச்சீங்கன்னா பொண்ணு எங்க வீட்டுல இருந்தே கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். அப்படியே செஞ்சிடலாங்க. A few minutes later. இந்த கல்யாணம் நடக்காதுமா? ஹீரோயின் தான் பொண்ணு. பாலையா படத்துல இவ்வளவு தெளிவான ஆளை இப்போதான் பாக்குறேன். ஆனா ஹீரோயின் வழக்கம் போல தற்குறி தான். வில்ல ஊர் மக்களை அடிச்சு அவன் யாருன்னு எல்லார்கிட்டையும் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. இந்த லூசு கார்ல இருந்து வந்து இறங்கி நேரா வில்ல இருக்க இடத்துக்கு போய் பாலையா யாரு, இப்போ அவன் எங்க இருக்கான்னு எல்லா டீடைலையும் புட்டு புட்டு வச்சிரும். இவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வரும்னு நினைச்சு கோயிலுக்கு போயிட்டு இருக்க நேரத்துல வில்லன் குரூப் பறந்து வந்து முழு வேனையும் முழு ஃபேமிலியோட கற்பாம்பூச்சி மாதிரி கவுத்து போட்டுருவாங்க. உனக்கு நான் நல்லா திருப்தியா வச்சிட்டு வாயில எனக்கு புயல் அடிப்பீங்க நல்லா கணக்கா. இதுல இருந்து யாராவது பொழச்சாங்கன்னு சொன்னா நம்ப முடியாது. எம்மகிட்ட முடிச்சுப்பா. ஆல்ரெடி இந்த பொண்ணு ஒரு முட்டாள்தனத்தை பண்ணி முழு குடும்பத்தையும் தெரிக்க விட்டுருச்சு. இப்போ பேசாம நிக்கிறத விட்டுட்டு பாலையாவுக்கு ஒல வச்சிரும். குனிஞ்சிருமா டக்குன்னு. நான் மட்டும் தப்பிச்சிட்டான். இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுக்கா. அப்பாடா கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. அப்புறம் மொத்த ஃபேமிலியும் போட்டு தள்ள சொல்லிடுவானுங்க. ஐயோ பாலையா வேற டெத் ஆயிட்டாரு, லூசு குடும்பத்தை யாரு காப்பாத்துறதுன்னு யோசிக்கும் போது பெரிய பாலையா குபீர்